நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தரை துதிக்கும்படியாக தேவன் நம்மை உருவாக்கினார், ஏற்படுத்தினார். அவரை துதிக்கிற துதி நம்முடைய வாயிலை எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவரை துதிக்கிற துதி அது இவ்வளவு இன்பமானது, ஏற்றதுமாக இருக்கிறது. இந்த வேளையில் தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றி தேவனை செய்யவர்கள் அதிசயம் அவர் நாமத்தை உயர்த்தி துதிக்கலாமா? தேவனை உயர்த்தி அவர் நாமத்தை போற்றி தேவனை உயர்த்தி தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி நம் தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி இவரை நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களிக்குமிடுவோம். இவரை நம் தேவன், இவர் நம்மை ரட்சித்தார், இவரின் ரட்சிப்பினால் களிக்குமிடுவோம். இவர் பகைவர் வென்று கீழ்ப்படுத்தினார். இவர் பகைவர் வென்று கீழ்ப்படுத்தினார். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். அந்நியர் ஆள்வதில்லை, இந்நீளம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னவர் மகிழ்வனாயிருப்பார். அந்நியர் ஆள்வதில்லை, இந்நீளம் தன்னில் நம்மை மன்னாதி மன்னவர் மகிழ்வனாயிருப்பார். மன்னரும் தீவ சமாதானம் தங்கீடும், நமான் தங்கீடுமே. மன்னரும் தீவ சமாதானம் தங்கீடுமே. தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி துதியுங்கள். இப்போகிற வார்த்தையில தேவன் உன்னோடு கூட வருகிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் தம்முடைய கரத்தினாலே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். நிச்சயமாக நம்மை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் நம்மை நோக்கமாக இருக்கிறார். அவனை விடுவதில்லை, அவனை கைவிடுவதில்லை சொல்ல தெய்வம். நம்மை பராமரிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நம் மீது அன்பாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. அதனால சந்தோஷமாய் போகிறதான பாதையில உனக்கு அவர் அற்புதங்களை செய்ய தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்வார், குறைவுகள் நிறைவாய் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள்.
நேசியுங்கள் கர்த்தரை நம்பி சத்தியம் கை கொண்டு உத்தம ஜாதியை உற்றே நேசியுங்கள் பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு பக்தருக்கென்று பலத்த நகரம் உண்டு தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் சிறந்த வீடுந்தொன்று சியோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார் சிறந்த வீடுந்தொன்று சியோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார் நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து துடைத்திடுவார் நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து துடைத்திடுவார் தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். தானே கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறவர், நோய்கள் எல்லாம் நம்மை நீக்கி குணமாக்குகிறவர், பிராணனை அழிவுக்கு விலக்கு விட்டு பாதுகாக்கிறவர். இயேசுவே உம்முடைய ரத்தத்திலே வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய ரத்தத்தில் விடுதலை உண்டு. இயேசுவே உம்முடைய ரத்தத்தில் எனக்கு சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வல்லமை உண்டு அற்புதம் அல்ல இயேசுவே வல்லமை உண்டு அற்புதம் அல்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் விடுதலை உண்டு அற்புதம் இல்ல இயேசுவே விடுதலை உண்டு அற்புதம் இல்ல ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் விடுவியும் என்னை விடுவியும் சாபத்திலிருந்து கேட்போமா விடுவியோ இயேசுவே விடுவியோ சாபத்திலிருந்து மாற்றும் என்னை மாற்றும் உம்மை போல மாற்றும் என் பல்லாத குணங்களெல்லாம் நீக்கி உம்மை போல நான் அழுவேன் இயேசுவை போல குணங்களை என்னை மாற்றும் மாற்றும் என்னை மாற்றும் உம்மை போல மாற்றும் குணமாக்கும் என்னை குணமாக்கும் தடுப்புகளால் குணமாக்கும் என்னை குணமாக்கும் தடுப்புகளால் குணமாக்கும் உறுதியிலும் வல்லவன் உன்னதத்தின் வல்லவன் ஆவியின் வல்லவன் அக்கினியின் வல்லவன் உறுதியிலும் வல்லவன் உன்னதத்தின் வல்லவன் ஆவியின் வல்லவன் அக்கினியின் வல்லவன் வல்லமை தேவை தேவா கேட்போமா வல்லமை பாரும் தேவா தேவை தேவா இப்போ தாரும் தேவா சாதனை செய்க பாவத்தை செய்க உலகத்தை செய்க வல்லமை வேண்டும் ஆண்டவரே என்று கேட்போம் அபிஷேகத்தின் வல்லமையை தாங்க என் மாம்சத்தின் அதற்கு இடையே வழிபடியாக உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு ஊற்றும் என்று சொல்லி கேட்போம் ஹல்லேலூயா தேவா இப்போதாரும் தேவா தேவா இப்போதாரும் தேவா நம்மை உண்டு அற்புதமல்ல இயேசுவின் நாமத்தால் வல்லமை உண்டு அற்புதமல்ல ஆட்டுக்குட்டியின்
இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். அன்பின் தேவனே, இந்த வேளையில் இரத்தத்தினால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இரத்தத்தின் வல்லமை, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை எங்களை மூடட்டும் ஐயா. எங்களுக்குள்ள பலத்த கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் உள்ளான மனிதனை வல்லமையாய் அனுப்பப்படுற பலப்படுத்தபடியால் இந்த வேளையை நோக்கி நாங்கள் ஆண்டவரே கேட்கிறோம். ஆண்டவரே கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி நடத்துங்கள். இயேசுவின் மூலம் ஜெபக்கோள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாளிலும் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தப்படப்பட்ட ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் கர்த்தரை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து உங்கள் நம்பிக்கையே பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வரையந்தும் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தின் மூலமாகவும் பொறுமையினாலும் பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு முன்னாக சென்ற பரிசுத்தவான்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அசதியாயிராதே. அல்லேலூயா. நாம் அசதியாக இருக்கக்கூடாது. இந்த அசதியாக இராமல் எதற்காக அசதியாக இருக்கக்கூடாது? நாம் அசதியாக இருந்தால் தேவன் சொன்ன ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான வாக்குத்தத்த வசனங்களை பெற்றிருக்கிறோம்னா நமக்கு என்ன தேவை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? விசுவாசம் உனக்கு தேவை. இந்த விசுவாசத்தோடு கூட பொறுமையும் உனக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததி திரளாய் பெருக போகிறது என்று. அந்த வார்த்தையை, அந்த ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் என்ன பண்ணா? விசுவாசித்தான். அவன் அவிசுவாசமாயிராமல் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வார்த்தையை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனானால் அது அவனுக்கு அப்படியே நடந்தது. அல்லேலூயா. ஆகையால்தான் நம்முடைய ஜீவிதத்தில வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விசுவாசம் நமக்கு தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே சந்தேகமாய் நாம் விடப்படக்கூடாது. சந்தேகப்பட்டு நம்முடைய வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணணும்? இழந்து விடாதபடி. அல்லேலூயா. அந்த வாக்குப்படித்தவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்பது முழு நிச்சயத்தை உடையவர்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. இதை நான் ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்திலே ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதே மாதிரி எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14 வசனத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். அந்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்தபடியே அவன் பொறுமையோடு காத்திருந்து 15ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 6:15 சொல்லுகிறது, பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட பொறுமையும் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை நம்பினான். அல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினது மாத்திரமல்ல, அவன் பொறுமையோடு காத்திருந்து அதை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். ஆகையால்தான் கர்த்தருடைய வசனம் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறது. ஆவியார் நமக்கு சொல்லுகிறார், நீ அசதியாய் இருக்கக்கூடாது. வசனங்களை கேட்டுவிட்டு அப்படியே அமைதியா நம்ம பாடு நம்மளுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு அதிகமான வேலைகள், நம்முடைய திட்டங்கள், பலவிதமான காரியங்கள் உண்டு. ஆனாலும் அவற்றின் மத்தியிலே தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் சொன்ன ஆசீர்வாதங்கள் நம் வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே பள்ளிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜாக்கிரதையோடு கூட விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசமும் பொறுமையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம்
36 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இந்த வேலையில ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்கிறது, தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்து என்ன பண்ணணும்னா, வாக்குத்தத்தம் பண்ணதை பெறும்படிக்கு பொறுமையோடு இருக்கணும். எப்படி பொறுமையா இருக்கணும்? கர்த்தருடைய சித்தத்தையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப தேவ சித்தத்தை செய்து என்ன பண்ணணுமா? பொறுமையோடு காத்திருக்க வேண்டுமா? லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் ஆண்டவர் உண்மையை சொல்லுகிறார். விதைக்கிறவர்கள் புறப்பட்டு போனான். விதைக்கிறது வசனம், இந்த நிலம் மனிதனுடைய இருதயம். இப்படியாக விதைக்கிறப்பட்டது, வழியர்கள் விழுந்தது, கற்பாறைகள் விழுந்தது, முச்செடிகள் விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தது. அல்லேலூயா. அங்கே லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே வைத்து பொறுமையோடு பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த நல்ல நிலத்தில விழுந்த விதையானது என்னமா, வசனத்தை கேட்டு அதை எங்க வைக்கிறாங்க? உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஜீவிதத்திலே ஆசீர்வாதம் வருகிற காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜீவிதத்திலே தேவனுடைய வாக்கின்படியாக தெய்வீக குணங்கள், தேவனுடைய வார்த்தையின்படியாக தேவனுடைய வல்லமைகள் இதெல்லாம் நம்முடைய ஜீவிதத்துல வரணும் அப்படின்னு சொன்னா, வசனங்களை கேட்டு என்ன பண்ணணுமா? நல்ல இருதயத்துல உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பத்திரப்படுத்தி அதை என்ன பண்ணணுமா? பொறுமையுடன் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இதற்கு வசனம் நம்முடைய ஜீவிதத்துல வேலை செய்யறதுக்கும் பொறுமை அவசியமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த பொறுமை எப்படி நம்முடைய ஜீவிதத்திலே வருது? இந்த பொறுமையை நம்ம ஆண்டவர் நமக்கு எந்த மாதிரி கொடுக்கிறாரு? அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, சகோதரரே, நீங்கள் பலவித சோதனைகளே அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும். பலவிதமான சோதனைகளை அகப்படும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த சோதனை டெம்ப்டேஷன். அப்ப சோதனைகளை நம்ம ஜெயிக்கணும். நமக்கு வர சோதனைகளை ஜெயிக்கணும். அது விசுவாசத்தின் பரீட்சை. அப்ப இந்த பரீட்சையில நம்ம என்ன பண்ணணும்? தேர்ச்சி அடையணும். இந்த வருகிற சோதனைகளை நம்முடைய விசுவாசத்தினாலே அவைகள் என்ன பண்ணணும்? மேற்பட வேண்டும். அப்படி வருகிற சோதனைகளை விசுவாசத்தினால நம்ம என்ன பண்றோம்? விசுவாசத்தின் பரீட்சையானது அனுபவத்தை நம்ம ஜெயிக்க, அது விசுவாசத்தை பயன்படுத்தி அதை ஜெயிக்க அந்த அனுபவங்கள் நமக்கு என்ன உண்டாக்கிட்டே வருமா? பொறுமையை உண்டாக்குமா? அல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுக்குள்ளே பொறுமையை உண்டாக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. ஆகல அதை மிகுந்த சந்தோஷமா இருக்கணும். எனக்கு ஒன்று ஏன் சொல்றேன், எனக்கு ஒன்று ஏன் போராட்டம், எனக்கு ஒன்று ஏன் சத்துருடைய குறிப்பிட்ட காரியங்கள், ஏன் எனக்கு மட்டும் இந்த காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தின் பரீட்சை. அந்த விசுவாசத்தின் பரீட்சையை நம்ம என்ன பண்ணணும்? நாம அதுல பங்கெடுத்தாதான், அந்த விசுவாசத்தின் பரீட்சையில இருந்தாதான் நமக்கு என்ன உண்டாகும்? பொறுமை உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றையும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். இந்த பொறுமை வந்த பிறகு, இந்த விசுவாசத்தின் பரீட்சை மூலமாய் வருகிற பொறுமையானது நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பார்க்கும்போது, அது இல்லாமல் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வரும் என்று என்ன பண்ணுறோம்? நம்ம காத்திருந்து நமக்குள்ளே என்ன பண்ணுறோம்? தவிக்க. எப்போ இந்த சரீர மீட்பு நமக்கு வரப்போகுது? எப்போ நாம இந்த சரீரத்திலிருந்து நம்ம விண்ணக சுவாயினை நாம் அடைவோம்? அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் மகிமையின் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது காணப்படுகிற வசனம் சொல்லுது 24, ரோமர் 8ஆம் அதிகாரம் 24 வசனத்துல, அந்த நம்பிக்கை நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காண்கிறதை நம்புகிறதை நம்பிக்கை அல்ல,
ஒருவன் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? காண்கிறதை நம்புறது ஒரு நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. நாம் காணாததை நம்பினோமாகில் அதற்கு வருவதற்கு பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. அந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காணாத இந்த பரலோக வாழ்வு, காணாத அந்த பரலோகத்தினுடைய மேனி, விண்ணக சாயல், அல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவை போல, கர்த்தரை தேவனை போல ஒரு சாயல் நமக்கு வரப்போகுது. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ண பார்க்கிறோம். ஆனால் என்ன பண்றோம்? நம்ம காணாதவைகளை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. அது வரும் என்று இப்படி காத்திருக்கணுமா? பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, வேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள். அல்லேலூயா. ஆபேலுக்கு தொடங்கி ஏனோக்கு, மோசே, இப்படி ஆபிரகாம், இப்படியா ஒவ்வொருத்தரா சொல்லி ஆபிரகாம், மோசே, ஈசாக்கு, யாக்கோபு, இப்படியா ஒவ்வொருத்தரா சொல்லி கடைசி என்ன பண்ணாரு? பாராக்கு, சிம்சோனுக்கு சொல்லி சாமுவேல், தாவீது மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் நமக்கு முன்னாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்லும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதனால பாவமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் நாம் என்ன பண்ணணுமா? தள்ளி விட்டு விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நேமித்திருக்க ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை துவக்கினது யாரு? கர்த்தர். நாம பாதியில முடிச்சிடக்கூடாது. விசுவாசத்தை நாம் பாதியில முடிக்கவே கூடாது. உனக்கும் எனக்கும் விசுவாசத்தை துவக்கினவர் கர்த்தர். அந்த விசுவாசத்தினாலே தேவனை என்ன பண்றோம்? தேவனை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டும், ஞானஸ்நானம் எடுத்தும், அபிஷேகம் பெற்றோம், உலகத்துல வேறு பிரிந்தும், வாக்குத்தத்த வசனங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டும், மகிமையின் நம்பிக்கைக்கு காத்திருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நாம பாதியிலே விசுவாசத்தை என்ன பண்ணிடக்கூடாது? நாம முடித்து விடக்கூடாது. அதுதான் பின்வாங்குதல். அல்லேலூயா. ஒருவன் பின்வாங்கினால் அவனுடைய ஆத்துவ மேல என்னது? நான் பிரியமா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகிய விசுவாச துவக்கிறவர் தான் முடிக்க போகிறார். இப்படிப்பட்டதான ஓட்டத்தை ஓடுகிற நம்ம எப்படி ஓடலாம்? பொறுமையோடு கூட ஓட வேண்டும். அல்லேலூயா. ஏன்? நீங்க ஒன்றிலும் குறைவில்லாமல் பூர்ணமாய் நிறைவுமாய் இருக்கும்படியாக பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ஆகிய இந்த ஓட்டத்தை நம்ம எப்படி ஓடணும்? குறைவு உள்ளவர்களாகிறாங்க, பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயுமாய் நம்ம போய்விட்டே இருக்கும் இந்த ஓட்டத்தை. ஆகிய தேவை நமக்கு விசுவாசத்தோடு கூட பொறுமை நமக்கு தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது காரியம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:9. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுமந்தித்துக் கொண்டு நம்ம ஓடும்படியாக விசுவாசமும் பொறுமையும் தேவை. அல்லேலூயா. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்கிறது? தன் வேலையிலே அசதியாக இருப்பவன் அலுவலுக்கு சகோதரன். யாரெல்லாம் வேலையில அசதியாக இருப்போம் என்று சொன்னார், நம்ம யாருக்கு சகோதரன்? நாம் யாருக்கு சகோதரன்? அழிவனுக்கு சகோதரன். அல்லேலூயா. ஆமென். பிரதர் டு ஹிம் தட் இஸ் a great waste. எல்லாம் செலவழிக்கும், எல்லாம் அழிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா இதை புரிந்து கொள்ளலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். லூக்கா 14:1-2. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு உக்கரக்காரனும் இருந்தான். அவனுடைய எஜமானன் ஆசிகளை அழித்து போடுவதாக அவன் கேள்விப்படுகிறான். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் தன் எஜமானுடைய ஆசிகளை அழித்து போடுவதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. எஜமான் கேட்கிறான், இந்த உக்கரக்காரன் ஸ்டூவர்ட், இந்த பொறுப்பான மனிதன், அல்லேலூயா, நான் பொறுப்பை கொடுத்து வைத்து நான் நடத்தும்படியாக கொடுத்தவனே, அல்லேலூயா, இவன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? என்னுடைய ஆசிகளை அழித்து போட்டு கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. உடனே எஜமான் என்ன பண்ணாரு? அவனை வரவழைத்தார். அப்ப அது ஏன் ஆசியை அழித்து போட்டான் அப்படின்னு சொன்னா, வசனம் நீதிமொழிகள் 18:9 ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்ன பண்ணான்? அசதியாக சொல்லு. அல்லேலூயா. தன்னுடைய பொறுப்புப்பட்ட பொறுப்புல எப்படி இருக்கு? அசதி. அசதின்னு சொல்றது சோம்பல். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எஜமான் கூப்பிட்டு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? நான் இப்படி கேள்விப்படுறேன், நீ ஆசியை நீ அழித்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா.
நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேனே, நான் கொடுக்கிற காரியங்கள் எல்லாத்தையும், நன்மையான காரியங்களை நான் உனக்கு கொடுத்ததான எல்லாத்தையும் நீ அடித்து போட்டு கொண்டு இருக்கிறாயே. அல்லேலூயா. நீ இனிமே என்னது கணக்கெல்லாம் கொடு, நீ எல்லா கணக்கையும் ஏண்ட கொடு, இனி நீ உட்கரணக்காரனாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் நம்ம உட்கரணக்காரனாக கத்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்கு நம்ம உட்கரணக்காரனை வைத்திருக்கிறார். நம்முடைய வேலையை கொடுத்து நமக்கு ஒரு உட்கரணத்துவம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உட்கரணத்துவத்தில் நாம அசதியாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய அசதி அழிவை உண்டு பண்ணிவிடும். அல்லேலூயா. அழிவை உண்டாக்கும், வேஸ்ட் ஆகும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நமக்கு கிருபைகளை கொடுத்தவர், நமக்கு வல்லமையை கொடுத்தவர், நமக்கு ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதான எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருகிறவர். அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் கொடுத்ததான பொறுப்புல இவன் எப்படியா இருக்கிறான், களத்துவத்துல எப்படி இருக்கிறான். அல்லேலூயா. இவன் குடும்பத்துல எப்படி இருக்கிறான், இவன் கொடுக்கப்பட்ட வேலையில எப்படி இருக்கிறான். அல்லேலூயா. இது இங்க எல்லாம் அழித்து போய்கொண்டிருக்கிறது. அவருடைய காரியங்கள் எல்லாம் சொந்த கணக்கு கொடுப்பார், அல்லது கணக்கு கூட இடுங்கி உட்கார்ந்தக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு வேதனை. அல்லேலூயா. எழுந்து போய்கொண்டு போனவர் கர்த்தருடைய நாமத்தில் மகிமையுண்டாவதாக. ஆசீர்வாதங்களை இழப்போம், பொறுப்புகளை இழப்போம், பிரயோஜனமற்றவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. கவலைகள் வரும், கண்ணீர் வரும், வேதனைகள் வரும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. வழியிலே சிங்கம் இருக்கும், நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். வழியிலே சிங்கம் இருக்கும், வீதியிலே நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். The slothful man straight there is a line in the way, a line is in the street. இது என்ன அப்படின்னா, இந்த அசதியானது, இன்னொரு சொல்ல சோம்பலான ஒரு மனிதன், அவன் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே இருப்பான். சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டே இருப்பான். இவன் அடிப்படைக்கு சகோதரன் அந்த சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். மத்திய 25ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்துல ஆண்டவர் இன்னொரு உவமையை கொடுக்கிறார். என்னன்னு சொன்னா, ஒருத்தனுக்கு 10 தாளந்து கொடுத்தார், ஒருத்தனுக்கு 5 தாளந்தை கொடுத்தார். அதை அவன் 10 தாளந்தாய் மாற்றுகிறான். இன்னொருவனுக்கு 2 தாளந்தை கொடுக்கிறார், அவன் இன்னொரு 2 தாளந்தை 4 தாளந்தாய் மாற்றுகிறான். அவன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறான், எஜமானிடத்துல, நீர் எங்களுக்கு 5 தாளந்தை கொடுத்தீர், நான் இன்னொரு 5 தாளந்தை சம்பாதித்தேன். அல்லேலூயா. இது 2 தாளந்து வாங்கணும்னு ஆண்டவர் போய் சொல்றான். நீங்க 2 கொடுத்தீங்க, நான் இன்னொரு 2 என்ன பண்ண சம்பாதித்தேன். இந்த ஒரு தாளந்தை வாங்கி வந்த ஆண்டவரே அவன் என்ன சொல்றான், நீ விதைக்காத இடத்துல இருக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்ப்பவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். இதுதான் சோம்பலான மனிதன், அசதியில் இருக்கிற மனிதன், சாக்கு போக்கடி சொல்லுவோம். ஒரே ஜமான் தான். அந்த 5 தாளந்து பெற்றவனுக்கும் 2 தாளந்தை பெற்றவனுக்கும் ஒரே ஜமான் தான். அவர்கள் எல்லாம் சம்பாதித்து அதை என்ன பண்றாங்க, பெருக்குகிறார். இவன் என்ன சொல்லுகிறான், சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு அவன் என்ன சொல்றான், விதைக்காத இடத்துல இருக்கிறது, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறது, கடினமான மனுஷன், வாங்குறோம் மனுஷன், எனக்கு ஒரு தாளந்து கொடுத்து நானே சொல்ல முடியும். அல்லேலூயா. அவனுக்கு நீ 5 கொடுத்துட்டு இங்க 2 கொடுத்துட்டு என்ன நினைச்சாலும் தெரியல. அல்லேலூயா. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, இந்த திறமை இல்லை, அந்த திறமை இல்லை, எனக்கு இப்படி இல்லை, படிப்பு இல்லை, எனக்கு அது இல்லை, அவங்கள மாதிரி இருந்தானா, இவங்கள மாதிரி இருந்தானா, எனக்கு ஆண்டவர் இதை செய்யல, அதை செய்யல, நானும் செய்ய முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படி சோம்பலாய் பாருங்க. அவன் சொல்லுகிறான், ஆகையால் நான் பயந்து போய் உம்முடைய தாளந்தை நிலத்திலே விதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொண்டு வந்தேன். நான் அப்படியே வச்சிருக்கேன், இதை அப்படியே கொடுத்துறது. அல்லேலூயா. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் என்னுடைய ஜீவிதத்தில் இல்லை. அவர் கொடுத்ததான தாளந்துகள், அவர் எனக்கு கொடுத்ததான திறமைகள் எதுவுமே நான் பயப்படுத்தாம அப்படியே நான் வச்சுட்டேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை பார்த்து, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், இவனை என்ன பண்ணுங்க, புறம்பான இவனை தலைப்பு நம்முடைய வேலையில நம்ம அசதியா இருப்போம் என்று சொன்னாங்க. நம்ம தள்ளதான் வரும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேலையில நம்ம எப்படி இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாற வேண்டும். இங்க நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையானான், சுறுசுறுப்பான கையோ செல்வத்தை உண்டாகும்.
சோம்பர் கையில வேலை செஞ்சா என்ன ஆகும்? ஏழையாகி விடுவான். அல்லேலூயா. சோம்பலான கைகளோட வேலை செஞ்சு ஏனோ தானோ நம்ம வேலை செய்தோம் என்று சொன்னோம். நமக்கு தேவன் கொடுத்ததான வேலையை ஐயோன்னு சொல்லிக்கிட்டு செய்வோம்னு சொன்னா என்ன ஆகும்? அதுல என்ன ஆகும் அப்படின்னா ஏழை தான் ஆகிக்கொண்டே இருக்கும். இந்த வேலையில முன்னேற்றமே இருக்காது, குடியத்துல முன்னேற்றமே இருக்காது. அல்லேலூயா. இந்த வேலையில ஆண்டவர் வேலையில ஜாக்கிரதையாயிருன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ சோம்பல் கையில வேலை செய்யாத, அசதியா இராதே. அல்லேலூயா. நீ அசதியா இருந்தால் அடிமனுக்கு சகோதரர் நஷ்டமாயிரும். நாமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சேர்த்தது நஷ்டமாயிரும், நம்முடைய வேலை நமக்கு நஷ்டமாயிரும், பலன் கிடைக்காமல் போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். கர்த்தர் நாமத்துக்கு சொல்றோம். நாம கர்த்தர் கொடுத்த தாளந்துல நாம் வைத்திருப்போம் சம்பாதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமே. அதை பெருக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம என்ன பண்ண விரும்புகிறார். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக்கத்துக்கு முன்னேற்றத்தை நாம் காணும்படியாக தேவன் நம்ம கையில் பட்ட சில காரியங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அங்க என்ன பண்ணாது? சோம்பல் கையால வேலை செய்யாத. என்ன செய்யணுமா? சுறுசுறுப்புள்ள கையோடு வேலை செய்யும், செல்வத்தை உண்டாகும். சுறுசுறுப்புள்ள கையோடு உண்டாகும் செல்வத்தை. ஆய்வாளர் பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல செய்யும்படி உனக்கு கைக்கு நேரில் எதுவோ அதை என்ன பண்ண முழு பலத்தோடு செய். நீ போகிறத பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. ஆமே. உனக்கு என்ன ஆண்டவர் செய்யும்படியாக உனக்கு கொடுக்கிறாரோ, உனக்கு என்ன வேலையை கொடுக்கிறாரோ, உனக்கு என்ன ஊழியத்தை கொடுக்கிறாரோ அதை நடக்கணும் முழு பலத்தோடு செய்ய வேண்டும். ஏன்னா நான் பாதாளத்துக்கு போனேன்னு சொன்னா அங்கு செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகியோர் நம்முடைய வேலையில நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ஒருவர் தன் வேலையில ஜாக்கிரதையாக இருந்தால், தன் வேலையில திறமையுள்ளவனாக இருந்தாலும் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜாக்கிரதையினுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த அறிஞரை விட ஆண்டு சொந்த நம்ம ஒப்புக் கொடுப்போம். நீங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஒருவனுடைய வெள்ளியாயிரம் பொன்னாயிரம் வஸ்திரத்தை ஆயிரம் நான் இச்சிக்கவில்லை. நான் இச்சிக்கல. நான் ஒன்றும் சோம்பலான ஆள் கிடையாது, நான் ஒன்றும் அசதியான ஆள் கிடையாது. அவங்ககிட்ட பொருள், அவங்ககிட்ட பணம், அவங்களுடைய காரியங்கள் என்ன அதை நான் ஈச்சிட்டு அவங்க எவ்வளோ பணக்காரங்க ஏன் செஞ்சாங்க, ஏன் கொடுத்தாங்க, ஏன் கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆண்டவர் உனக்கு தாழ்ந்து கொடுத்திருக்கிறார், எனக்கு ஆண்டவர் தாழ்ந்து கொடுக்கிறார், எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகியோட வேதம் சொல்கிறது அதுல ஒரு நல்ல அனுபவத்தை வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய வெள்ளி ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தையும் நான் இச்சிக்கவில்லை. 34ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அறிந்திருக்கிறபடியே எனக்கும் என்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கை வேலை செய்கிறது. நீங்க அறிந்திருக்கிறீங்க, எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கை வேலை செய்கிறது. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க அதுதான் இங்கதான் அந்த ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? 35ஆம் வசனத்துல இருக்கு, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குவதும், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குவதை பார்க்கணும் கொடுக்கிறது பாக்கியம் என்று கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கணுமா? என்ன நினைக்கணுமா? வாங்குறதை பார்க்கணும் கொடுக்கிறது. சொல்லுங்க, வாங்குறதை பார்க்கணும் கொடுக்கிறது பாக்கியம். வாங்குறதை பார்க்கணும் கொடுக்கிறது பாக்கியம். இன்று இயேசு சொன்னதை நினைவில் வைக்க வேண்டும். நாம நினைவில் வச்சுக்கணும். அல்லேலூயா. அதுக்காக தான் தாளங்களை தந்திருக்கிறார், அதுக்காக தான் திறமைகளை தந்திருக்கிறார், அதுக்காக தான் வேலையை தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றார், அதுக்காக தான் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மற்ற நம்ம அசதியாக இருந்து, நம்ம சோம்பலாக இருந்து, நம்ம சோம்பல் கையினால வேலையை செய்து நஷ்டமடைந்து எல்லா ஆசைகளையும் இழந்து நம்முடைய நன்மைகளை இழந்து நம்ம என்ன பண்ண கூடாது? அவங்களுக்கு இருக்க வேண்டியும் பொண்ணையும் அனுபவிக்கிறதான வஸ்திரங்களை ஈசிட்டு சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த அருமையான ஆண்டவர் சொல்றாரு, இங்க அழகா சொல்லுகிறாங்க, தேவனுடைய மனுஷன் இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கணும். ஏன் நான் கையில உடைக்கிறேன்? எனக்கும் என்னுடையவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக மாத்திரமல்ல, பலவீனர்களை கூட நான் தாங்க.
ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை நான் நினைக்கிறேன். வாங்குறதை பார்க்கலாம், கொடுக்கிறது பாக்கியம். எல்லாம் வாங்குறதை பார்க்கலாம், கொடுக்கிறது பாக்கியம். வாங்குறதை பார்க்கலாம், கொடுக்கிறது பாக்கியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக எபிரேயர் 4ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாக இருக்கிறது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமென். கர்த்தருடைய வேலையை எப்படி செய்யக்கூடாது? எரேமியா 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை எப்படி செய்யணுமா? எப்படி செய்யணும்? ஜாக்கிரதையோடு செய்யணும். கர்த்தருடைய வேலையை சோம்பலா செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பட கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். உனக்கு கொடுத்த கிருபையின்படியே, உனக்கு கொடுத்த வரத்தின்படியாக நீ என்ன பண்ணணும்? நல்ல ஒரு உக்கிரானக்காரனை போல. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பொம்மையில சொன்ன மாதிரி அந்த உக்கிரானக்காரனை பண்ண அசதியாக இருந்து என்ன பண்ணா? அவன் ஆசையை அழித்து எஜமானுடைய ஆசையை அழித்துக் கொடுக்கலாம் இருந்தான். நாம அப்படி கிடையாது. நாம் பெற்ற மரம், நம்ம பற்ற கிருபைகள் ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரனாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், சுறுசுறுப்புள்ளவர்களாய். அல்லேலூயா. என்ன பண்ணணுமா? நம்ம ஒருவருக்கு உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்த வளத்துக்கு ஏற்றபடி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே சதா காலமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. ஆமென். சதா காலமும் தேவனுக்கு மகிமை உண்டாக. யாருக்கு செய்யணும்? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. தேவன் மகிமைப்படும்படியாக செய்ய வேண்டும். இந்த அனுபவம் நமக்கு வரணும். அல்லேலூயா. அப்படின்னா போதிக்கிறவன் வசனத்திலே போதிக்கணும். சூஷியம் சொல்றவன் வசனத்தின்படியாக சூஷியம் சொல்லணும். தீர்க்கத்தை சொல்லுகிறவன் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லணும். அல்லேலூயா. உனக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறாரு? அந்த வரத்தை தேவனுடைய வார்த்தையின்படியே, தேவனுடைய கிருபையின்படியே என்ன பண்ணணும்? அதுக்கு செயல்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ போதிச்சா கர்த்தருடைய வசனப்படி போது. ஆமென். அல்லேலூயா. போதிக்கிறதுனா வசனம் வச்சு போதிக்கிறது மாத்திரம் இல்லை, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து சங்கீத ஞான கீர்த்தனால பாடி பரிசுத்தாவினால் நிறைந்து என்ன பண்ணுமா? இருதயத்தை கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி ஒரு கிருபை சொல்லுது. இப்படி எல்லா சங்கீதத்தையும் ஞானப்படலும் பாடி என்ன பண்ணும்? இருதயத்தில் பாடி ஆவியில் நிறைந்து இருதயத்தில் பாடி அப்படி புத்தி சொல்ற ஒரு முடிவு. ஆமென். அல்லேலூயா. வர பாட்டு சொல்ற தீர்க்க தரிசனங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்றோம். போதிக்கிற உபதேசங்கள், கேட்டதனுடைய சமையலை கேட்டதான சத்தியம், உன் ஊழியக்காரர்களை கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், நீ எதை சொன்னாலும் எப்படி சொல்லணும்? கர்த்தருடைய வசனத்தின்படியே சொல்லணும். ஆமென். நீ கொடுக்கும் போது உனக்கு இருக்கிற பலத்தின்படியே உனக்கு கொடு. உனக்கு என்ன ஆண்டவர் தேவன் தந்துள்ள பலத்தின்படி செய்ய வேண்டும். உனக்கு என்ன பலன் இருக்கு? உனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதன்படி நீ செய். நீ சொல்லாத நான் தருத்துறேன், நான் கொடுக்க மாட்டேன். எத்தனை தரித்திரர்கள் என்ன பண்றாங்க? ஒருத்தருக்கு உதவி செய்யறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தங்கள் தாழ்மையிலே இருந்து மற்றவர்கள் என்ன பண்றாங்க? உதவி செய்கிறதான அநேகர் உண்டு. அல்லேலூயா. ஆகியோட ஆலோசனை, உனக்கு நான் என்ன கொடுத்துருக்கப்பா? நான் எனக்கு கொடுத்துருக்கேன்னா கொடுக்கலையா? நான் கொடுத்துருக்கேன். அப்ப உனக்கு என்ன கொடுத்துருக்கணும்? அதில் நீங்க பண்ண உதவி செய்யணும். தேவன் தந்தருள் விளக்கின்படி என்ன பண்ணணுமா? உதவி செய்ய வேண்டும். இது எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவ மகிமைப்படியாக செய்வீர்களாக. யார் மகிமைப்படணும்? இயேசு கிறிஸ்து மகிமைப்படும். உனக்கு இதை கொடுத்தனே, உனக்கு நான் இதை செஞ்சேனே, உனக்கு இதை பண்ணனே, இது பண்ண இவ்வளவு துக்கமா இருக்கு. அல்லேலூயா. துக்கமா இருக்குது மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவருக்காக செய்தோம் என்கிற டைட்டில் போயிடும். ஆமென். நான் உனக்காக தான் செய்தேன் அப்படின்னு. ஆனா இது என்ன வேதம் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்வீர்களாக. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக நம்ம செய்யறோம். அல்லேலூயா. நான் உனக்கு இவ்வளவுதான் செஞ்சேன், இதெல்லாம் பண்ணணும், பாருங்க எல்லாம் கூட்டி வச்சு இதை பண்ண, அதை பண்ண, அந்த பண்ணை இழந்து போகும், கனிவினப்படுத்த. கர்த்தர் நம்ம கொடுத்ததெல்லாம் கணக்கு சொன்னாரு நமக்கு போகும். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அப்படியே பட்டியல் போட்டாங்கன்னா சின்ன வயசு எல்லாம் செஞ்சு எதை செஞ்சு அதை செஞ்சு எதை செஞ்சேன்னா அல்லேலூயா. கர்த்தருடைய ஒரு நாமத்திற்கு மகிமை உண்டாகுதா. ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. லவோதிக்கா சபை வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லை, நீ அனலும் இல்லை. நீ குளிராவது அனலாக இருந்தால் நலமா இருக்கும். நீ இப்படி குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்க முடியாத உன்னை என் வாயிலிருந்து நான் வாந்தி பண்ணிடுவேன். நீ எப்படி இருக்க? நீ குளிரும் கிடையாது, அனலும் கிடையாது, வெதுவெதுப்பாக இருக்கிற. இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆமென். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? என்ன பண்ணுவோம்? எழுத வாசிக்கலாமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். கர்த்தருடைய லவோதிக்கா சபை மாதிரி என்ன பண்ணக்கூடாது? அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் செய்யக்கூடாது. நான் பாந்து பண்ணிடுவோம். நீ செய்கிற கிரியை, செய்கிறதான காரியங்கள், உன்னுடைய பேசுகிற உபதேசம், உன்னுடைய செய்கிறதான உதவி, இந்த காரியங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. ஒன்று குளிராது, இல்லைன்னா என்ன அனலாகி மாறி. அசதியாயிராது, ஜாக்கிரதையாயிரு, ஆவியிலே அனலாயிரு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். ஒப்பு கொடுப்போமா? அடர் சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்தம் ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்கும்படியாக நமக்கு விசுவாசமும் பொறுமையும் வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகிட்டால் பொறுமையோடு கூட அந்த ஓட்டத்தை நம்ம ஓட வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தினுடைய பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிறகு நிறைவுள்ளவர்களாக நாம் வாழும்படியாக, நன்மை பெற்றுள்ள வாழும்படியாக அந்த பொறுமையானது நமக்குள்ள கிரியை செய்கிறது. அல்லேலூயா. நாம அசதியாக இருக்கக்கூடாது. நம்ம வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறுகிறதா? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறுகிறதா? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஊழியத்தில் நிறைவேறுகிறதா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில படித்துக் கொண்டிருக்கிறதா? நீ அசதியாய் இருக்கிறாயா? இல்லை என்று சொன்னால் நீ ஜாக்கிரதையாய் நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் கொண்டிருக்கிறாயா? நீ பொறுமையில நீ பெருகி கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய வருஷ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது காரியம், உன் வேலையிலே நீ எப்படி இருக்க வேண்டும்? ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நீ அசதியாய் இருந்தால் அது அழிமனுக்கு சகோதரனாய் மாறிவிடுவாய். எஜமானனுடைய ஆசைகளை அழித்துக் கொண்டது அனைவருக்கான காரணம் உண்டு. நம்முடைய வேலைகளில நம்மளுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அழித்துப்படுவதாய் இல்லை. நம்முடைய வேலைகளிலே, ஊழியங்களிலே நம்ம ஆசீர்வாதங்களை தக்க வைத்தவர்களாய், அதை அனுபவிக்கலாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய வருஷ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகியதான் ஆண்டவர் சொன்னார், உன் வேலைகளில் எப்படி இருக்கக்கூடாது? அசதியாய் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, கொடுத்ததானே தானத்தை கொடுத்ததானே தன்னுடைய ஊழியர்களை கூப்பிட்டு அவர் கேட்கும் பொழுது ஒருவன் சொன்னான். அவன் என்ன சொன்னான்? நீ ரெண்டு கடினமான மனுஷன் சொல்லி நான் பயந்து போய் அதை புதைச்சு வச்சுட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வருஷத்தில் நாம் நீ சாக்குவுக்கு சொல்வாய் என்று சொன்னால் அது என்னவாகும்? நீ அழிவுக்கு சகோதரனாய் மாறி விடுவாய். அல்லேலூயா. கர்த்தர் அவர் பார்த்து சொன்னாரு, நீ என்னது பிரயோஜனம் இல்லாத ஒரு ஊழியக்காரன். அல்லேலூயா. கர்த்தருடைய வருஷத்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்மளுடைய இடப்பட வேலை ஸ்தலத்தில் காணப்படணும். நம்ம பிரயோஜனம் உள்ளவர்களாய் ஊழியத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வருஷ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சோதர் கையால வேலை செய்யாத சுறுசுறுப்புள்ள கையோடு நீ வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேலைகளை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்டதான குடும்பத்தின் வேலைகளை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்டதான நம்முடைய செல்வ ஜாப்ல நம்முடைய வேலைகளை எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? சுறுசுறுப்புள்ள கைகளோடு கூட நாம் வேலை செய்ய வேண்டும். அப்பொழுது அது என்ன பண்ணுமா? ஆசையை பெருக பண்ணும். ஒருவன் வேலைகளை ஜாக்கிரதையாக இருந்தால், திறமையுள்ளவனாய் அவன் காணப்பட்டால், அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானே, அவன் ஈசர்களுக்கு முன்பாக, சாதாரண மனிதர்களுக்கு முன்பாக நிற்க மாட்டான். இந்த வேலையில ஆலோசனை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என் வேலையை நான் இனி அசதியாக இருக்க மாட்டேன், என் வேலை நான் இனி ஜாக்கிரதையாக இருப்பேன். கடைசியாக ஆண்டவர் சொன்னாரு, ஊழியம் செய்வதில் நீ என்ன பண்ணக்கூடாது? அசதியாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு விசுவாசிகளுக்கும் ஊழியம் கொடுத்திருக்கிறாரு. அழைக்கப்பட்டதான தெரிந்து கொள்ளப்பட்டதான கனமான இந்த ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கும் என்ன பண்ணிருக்கிறாரு? ஒரு குறிப்பிட்ட பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் கொடுத்ததான ஊழியங்களிலே நாம் எப்படியாய் செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தருடைய வருஷத்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்ததான சபையின் ஊழியங்களிலே, கர்த்தர் உனக்கு கொடுத்ததான சுவிசேஷ ஊழியத்திலே, கர்த்தர் உனக்கு கொடுத்ததான வரங்களிலே பற்பல கிருபைகளை கொடுத்தாரு, பற்பல ஈவுகளை உனக்கு கொடுத்தாரு.
முடியாது. அந்த காரியங்களை எப்படியாய் நீ செலவு பண்ணி கொண்டிருக்கிறாய்? எத்தனை பேருக்கு நீ ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டிருக்கிறாய்? எத்தனை பேருக்கு ஒரு உட்கார்ந்த ஒரு ஊழியக்காரனை போல நீ பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை பேரை நம் ரட்சிப்புகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம்? ஆகியோர் தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஊழியத்தை நீ நானும் அசதியாய் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகியோர் தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீ அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக நீ அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. உன் வேலையில நீ அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. உனக்கு கொடுக்கப்பட்ட சிறு சிறு ஊழியர்களிலும், உனக்கு தேவன் கொடுத்ததான வரங்களிலும், தேவன் கொடுத்ததான வல்லமையிலும், தேவன் கொடுத்ததான குருவையிலும், தேவன் கொடுத்ததான ஈவுகளிலும் நீ ஜாக்கிரதையா அதை கையாளு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிரு. ஆவியில எப்படி இருக்க வேண்டுமா? அனலாய் இருக்க வேண்டுமா? ஆவியிலே அனலாயிரு. கர்த்தருக்கு ஊழியம் செய். இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, கிருபை இந்த தேவன் இந்த வார்த்தையின்படியாய் இந்த வாழ்க்கையை படிக்க செய்கிறார். ஆலோசனையும் வேதனையும் தருகிற தேவனாய் கர்த்தர் நீர் அல்லவா? நீ ஆலோசனை மாத்திரம் சொல்லுகிறது இல்லை. இந்த கடைசி நாட்களில், கடைசி ஆளுதரப்பட்டவரே காலங்களில் ஆளுதரப்பா இருக்கிற நாங்கள் ஆளுதரப்பட்டவரே தேவரிடப்பட்ட எங்களுக்கு குருவை மிகுதியாய் நீ கொடுக்கிறீரே ஆண்டவரே. ஒரு சமுத்திரம் நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. இனி ஒரு நாட்களில் நாங்கள் எங்களுடைய காரியங்களை ஜாக்கிரதையோடு கூட செய்ய, எங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, நீர் எங்களுக்கு தந்த பொறுப்பில, வேலைகளில, நீர் எங்களுக்கு தந்த விசேஷமான ஊழியங்களில ஆளுதரப்பட்டவரே நாங்கள் ஜாக்கிரதையோடு இருந்து ஆவியில் அனுபவர்களாய் நாங்கள் காணப்பட அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. என் தேவனுடைய வல்லமை எங்களோடு கூட இடைப்படட்டும் ஆண்டவரே. இது வரைமை துக்கப்படுத்துகிற அத்தனை காரியங்களையும் எங்களுக்கு மன்னித்து மீண்டுமா எங்களை உயிர்ப்பிப்பீராக, மீண்டுமா எங்களை உயிர்ப்பிப்பீராக. நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே, மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்புகிறோம். உடைய ஊழியத்தை அனுதாக்கையோடு செய்ய மனம் திரும்புகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பு, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில ஜாக்கிரதையோடு உற்சாகமாய் சுறுசுறுப்பாய் செய்ய நாங்கள் கொடுக்கிறோம். ஓட்டத்தை பொறுமையோடு விசுவாசத்தோடு பொறுமையாய் அதுவரே காத்து ஓடு நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சொல்லு, என் முழுமையோடு பிரசன்னத்தை சொல்லு, என் ஆத்மாவை கர்த்தரை சொல்லு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். இயேசுவை கருதினார் அன்றென்று தீவை வெற்றிடுவே. என்றென்றும் இயேசுவை கருதினார் அன்றென்று தீவை வெற்றிடுவே. ஒன்றுக்கும் மீறி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்துவிட்டே. ஒன்றுக்கும் மீறி குறைவு இல்லை, சொந்தமாய் உம்மை சார்ந்துவிட்டே. தேவா என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாக்கும். இயேசு தேவா என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாக்கும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். உமது கரமோ என்னோடு இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும். தேவரே இயேசு தேவா, தேவரே இயேசு தேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.